சிம்மம், ஒரு புது அறிமுகம் ஏற்படும். யார் அது? அதை பத்தினதான் இந்த வீடியோ. டைட்டிலையும் தமிழையும் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாம வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவே பார்க்காம கமெண்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இரலவெண்டா இருந்துச்சுன்னா வீடியோவே வாட்ச் பண்ணாதீங்க. ஓகே, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சிம்மம் ராசிக்கான மார்ச் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்பயும் சொல்ற மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய அஸ்ட்ராலஜி பத்தின ஜெனரல் வீடியோஸ் கூட உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். என்னோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மார்ச் மாசம் சிம்மம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தலாமா? சிம்மம் ராசிக்கு ஃபர்ஸ்ட் ராசிநாதன் சூரியன் பாத்தீங்கன்னா 7வது இடத்துல இருக்கு, செவ்வாயோட இணைவுல இருக்கு, ராகுவோட இணைவுல இருக்கு, குருவோட பார்வை கிடைச்சிருக்கு. இது எப்படி செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜயோகாதிபதி செவ்வாயோட இணைவுல இருக்கு. ராகுவோட இணைவுங்கிறது குறைஞ்சபட்ச பாவத்துவம் தான். செவ்வாயோட இணைஞ்சிருச்சு கெட்டு போயிடுமாங்கிற மாதிரி யோசிக்க கூடாது. செவ்வாயோட இணையிறது பாவத்துவம் கிடையாது. சூரியனோட செவ்வாய் இணையிறது, சூரியனை செவ்வாய் பாக்குறது பாவத்துவம் கிடையாது. சூரியனும் செவ்வாயும் நண்பர்கள் அப்படிங்கிறதுனால சூரியனோட செவ்வாய் இணைறதோ சூரியனை செவ்வாய் பாக்குறதோ பாவத்துவத்தை கொடுக்காது. சோ ராஜயோகாதிபதியோட இணைஞ்சிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சூரியன் குருவுடைய பார்வையும் வாங்கியிருக்கு, நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. எண்ணங்கள் நிறைவேற விஷயம், நல்ல மனதைரியத்தோட இருப்பீங்க. தன்னம்பிக்கையை குறிக்கக்கூடிய காரக கிரகம் பாத்தீங்கன்னா சூரியன். உங்களுடைய ராசிநாதனும் கூட ராசியை தொடர்பு கொள்ளுது பார்வையால. கான்பிடென்டா ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாசம். எடுத்த விஷயங்கள் ரொம்ப சூப்பரா நடக்கும். முக்கியமா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். பொலிட்டிஷியனா இருக்கிறீங்களா, பாலிடிக்ஸ்ல உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான மாசமாவே அமைஞ்சிருக்கு. அதிகார கிரகங்கள்னு சொல்லக்கூடிய 2 கிரகங்கள் பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வையில இருந்து உங்களுடைய ராசியை தொடர்பு கொள்ளுது இல்லையா? சோ அரசு சம்பந்தமான விஷயம், மினிஸ்டர் மீட் பண்ண முடியல, எம்எல்ஏ மீட் பண்ண முடியல, அரசியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். அகைன் உங்க சொந்த ஜாதகத்தை செக் பண்ணும். சொந்த ஜாதகத்துல அதுக்கான அமைப்பு இருக்கணும். சொந்த ஜாதகத்துல சிம்மமும் சூரியனும் நல்லா இருக்கணும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு. இப்ப சூரியன் கெட்டு போயிருச்சு, சிம்மம் கெட்டு போயிருச்சு உங்க சொந்த ஜாதகத்துல சொல்லிடுறேன். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பாலிடிக்ஸ் சம்பந்தமான நியூஸ் கூட பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு பிடிக்காது. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள குறைகள் இருக்கும், உங்களுக்கு விருப்பமும் இருக்காது. சோ அந்த மாதிரி ஓகேவா? உங்க சொந்த ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கணும். ராசி பலன் அப்படிங்கிறது தான் ஜோசியம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. ராசி பலன் ஜோசியத்துக்குள்ள ஒரு சின்ன பார்ட்டு தான். ஜோதிடம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கோச்சார பலன்கள், உங்களுடைய சொந்த ஜாதகம், தசாபுத்தி, லக்னம், லக்னாதிபதி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் ப்ரெடிக்ஷன் நம்ம எடுக்க முடியும். ராசி பலன் எனக்கு சொல்லிட்டாங்க எனக்கு நடக்கல அப்படிங்கிற மாதிரி நினைக்க கூடாது. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜாதகத்துல என்னதான் கோச்சார பலன்கள் சொன்னாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்துல யோக தசாபுத்திகள் போகணும். இதை பத்தின ஐடியாவே நிறைய பேருக்கு கிடையாது. லக்னம், தசாபுத்தி இதுதான் மெயினா செயல்படும் 70%. உங்களுக்கு ஏதோ தப்பான தசாபுத்தி போயிட்டு இருக்கும், ஆனா அதை பத்தின ஐடியாவே இல்லாம ராசி பலனை மட்டுமே வருஷ காலமா பார்த்துட்டே இருப்பீங்க. சோ கோச்சார பலன்கள் கண்டிப்பா நடக்குங்க. உங்க சொந்த ஜாதகத்துல கிரகங்கள் வழிவிடணும். 6, 8 தசாபுத்தி நடக்கக்கூடாது. யோக பாவகங்கள் இயங்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கோச்சார பலன்கள் நீங்க தாராளமா பார்க்கலாம். மாசம் மாசம் நீங்க ராசி பலன் பார்க்கலாம். ரொம்ப கியூரியஸாவே இருக்கும், இந்த மாசம் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவயோக கிரகத்துடைய தசை போகுதா, வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டம், பல வருஷ கஷ்டம் இப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை. கஷ்டத்தோடைய வாழ பழகி இருப்பீங்க. சோ இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 2வது அதிபதினு சொல்லக்கூடிய தனாதிபதி புதன் பாத்தீங்கன்னா ராகுவோட இணைவுல இருக்கு, ராஜயோக அதிபதி செவ்வாயோட இணைவுல இருக்கு, குருவுடைய பார்வையும் வாங்கியிருக்கு. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பணம், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து முயற்சிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சமா இருக்கு. ஆடம்பரம், சொகுசு, வீடு, வாகனம் இதெல்லாத்தையும் குறிக்கக்கூடிய காரக கிரகம். உங்களுடைய ராசிக்கு 3, 10வது அதிபதி சுக்கிரன். தொழில் ரொம்ப நல்லா இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள் சூப்பரா இருக்கும். இருக்கிற பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றது இந்த மாதிரி எல்லாம் கூட பண்ணலாம். ராசிக்கு 3வது அதிபதியும் கூட இல்லையா, முயற்சிகள் பலிக்கும். அடுத்தது ராசிக்கு 4வது இடம். ராசிக்கு 4வது அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா ராஜயோகாதிபதி இல்லையா, சூரியனோட இணைஞ்சு ராசியை தொடர்பு கொள்ளுது. வீடு வாகனம் மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். அதுக்கேற்ற மாதிரிதான் சுக்கிரனும் உச்சமாகுது. புதுசா படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, எல்லாருக்குமே சூப்பரான மாசமா அமைஞ்சிருக்குங்க. அரியர்ஸ் கிளியர் பண்ண முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் கூட ரொம்ப நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. 5வது அதிபதி குரு பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. 5வது இடத்தோட தொடர்பு கொள்ளுது. குழந்தைங்களால பெருமை, குழந்தைங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கிறது, குழந்தைங்களால உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு பார்க்கணும். என்னன்னா, நீங்க என்ன ராசி, உங்களுக்கு இப்ப நீங்க ஒரு ராசி,
வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்க வீட்டுல யார் என்ன ராசின்னு பார்க்கணும். உங்க ராசியை மட்டுமே பார்க்க கூடாது, உங்களுடைய பேரண்ட்ஸோட ராசியை பார்க்கணும். பேரண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அஷ்டம சனி ஜென்ம சனி போகுதுன்னா உங்களுக்கு தடைகள் இருக்கும் கிடைக்கிறதுல. இவ்வளவு விஷயம் சொல்றீங்க, ஆனா எங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் அஷ்டம சனி போயிட்டு இருக்குல்ல, அஷ்டம சனி அதோடைய வேலைகளை கண்டிப்பா செய்யதான் செய்யும். ஆனாலும் இந்த பர்டிகுலர் மாசம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய வீட்லயும் யாராவது மீன ராசிக்காரங்க இருக்காங்களான்னு பாருங்க. மீனம் சிம்மம் வீட்டுல உங்களுக்கு உங்க அப்பா அம்மாவோன்னு உங்களுடைய கணவன் மனைவி யாராவது சிம்மம் மீனமா இருந்துச்சுன்னா கஷ்டங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா மீனத்துக்கும் ஜென்ம சனி போயிட்டு இருக்கு இல்லையா, நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 12வது இடம் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானமான 12வது இடத்துக்கு குரு உச்சமாக போகுது. வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 7வது அதிபதியான சனி பாத்தீங்கன்னா சுக்கரனோட இணைவுல இருக்கு, சுபத்தன்மை அடைஞ்சிருக்கு. 7வது இடம் திருமணஸ்தானம், திருமணம் கூட்டு தொழில் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இந்த மாசம் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் மேக் பண்ண வீடியோலாம் அந்த மாதிரிதான் இருக்கும். அதாவது கணவன் மனைவி சார்ந்த எந்த ஒரு பாசிட்டிவான விஷயங்களுமே நடக்க மாட்டேங்குதுங்க. மனைவி சார்ந்த விஷயம், கணவன் சார்ந்த விஷயம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரி போனவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாசம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா சுக்கிரன் உச்சமாகி 7வது அதிபதியோட தொடர்புல இருக்கு. 7வது அதிபதி குருவுடைய வீட்டுல சுக்கிரனுடைய இணைவுல இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடு, பிரிவு மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாசம் கொஞ்சம் செட்டில் ஆகும். அடுத்தது ராசிக்கு 8வது அதிபதி குரு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆனா வெளிநாட்டுக்கு படிக்க போகணும், ஒர்க் பர்பஸ்க்காக வெளிநாடு போகணும் இந்த மாதிரியான பிளான் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா நடக்கும். என்னங்க அஷ்டம சனி நடக்குது, எனக்கு வேலை போயிருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா வேலை போகாது. சொந்த ஜாதகத்துல நல்ல யோக தசை போச்சுன்னா வேலை போகாது. அஷ்டாஷ்டக தசாபுத்தின்னு சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் தசை நடந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா ஜாப்ல கொஞ்சம் கேர்ஃபுல் ஆகணும், ஜாப் சேஞ்ச் மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அஷ்டம சனியில இருக்கிற வேலையில அப்படியே நல்லா ஹோல்ட் பண்ணி இருந்துக்கணும். 9வது அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்கா தானே இருக்கு. ராஜயோகாதிபதி சூரியனோட இணைஞ்சிருக்கு, ராசிநாதனோட. பூர்வீகம் சார்ந்த விஷயம், அப்பா சார்ந்த விஷயம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அஷ்டம சனி நடக்குது கஷ்டப்பட்டுருவேனா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்க சொந்த ஜாதகம் இருக்கு இல்லையா, அதுல எந்த பாவகம் சுபத்தன்மையோடு இருக்கோ அந்த பாவகம் மூலியமா உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். 7வது இடம் நல்லா சுபத்தன்மையோடு இருக்குன்னா உங்க ஹஸ்பண்ட் உங்களை பாத்துட்டு இருக்கிறாங்க, உங்க ஒய்ஃப் பாத்துட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி. 4வது இடம் நல்லா இருக்கு, 3வது இடம் நல்லா இருக்குன்னா தம்பி பாத்துட்டு இருக்காங்க, தங்கச்சி பாத்துட்டு இருக்காங்க. 9வது இடம் நல்லா சுபத்தன்மையோடு இருக்குன்னா அப்பா உங்களை நீங்க கஷ்டமே பட்டா கூட, வேலையே இல்லாம இருந்தா கூட அப்பாவால உங்களுக்கு ஆதரவு கிடைச்சிட்டு இருக்கு. அஸ்ட்ராலஜி ஓரளவுக்கு புரிஞ்சவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க, கரெக்டா இருக்கும். எந்த பாவகம் சுபத்தன்மையோடு இருக்கோ அந்த பாவகத்து மூலியமா உங்களுக்கு ஆதரவு கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். ராசிக்கு 11வது அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ராகுவோட இணைஞ்சிருந்தா கூட ராஜயோகாதிபதியோடைய இணைவுங்கிறது ஒரு சின்ன பாதுகாப்பு. ராசிக்கு 12வது அதிபதி சந்திரன் 2.25 நாளைக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகக்கூடிய கிரகம். சோ ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ராசிக்கு 12வது இடத்துல குரு உச்சமானதுக்கு அப்புறம் உங்களுடைய வெளிநாட்டு முயற்சி பலிக்கும். ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் இது நடக்கும். ஓவராலா நல்ல பலன்கள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஷ்டம சனி முடியணும். அஷ்டம சனி முடிஞ்சா மட்டும்தான் ஃபுல் ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். அஷ்டம சனியில பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்றது, அஷ்டம சனி பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவை கொடுக்கும். இந்த அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஓவராலா சிம்ம ராசிக்கு இந்த மார்ச் மாசம் கொஞ்சம் நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மத்த ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.